Hi friends, என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போது நம்ம எண்ட் ஸ்க்ரீன் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் வியூ சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் ஸ்க்ரீன் வந்து லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால டெஸ்க்டாப் சைட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட சேனலை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அந்த கார்னரில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும் அதிலே. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத யூடியூப்போட அந்த இதுக்கு போகும். இதில் வந்து உங்களுக்கு நல்லா வியூ பண்ணி பார்த்துங்க. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இதிலே நம்ம வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு மெனு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் இப்போ போய் தான் நம்ம எண்ட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணணும். ரெண்டாவது வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே நம்மளுக்கு வரும். இந்த வீடியோவில் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். டைட்டில்லேருந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டேக் முதற்கொண்டு எல்லாமே இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டம் தம்ப்நெயில் இதில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லேப்டாப்பில் போய் பண்ணுறவங்க டேரெக்டாக இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இதில் போய் நான் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். அது வந்து எடிட் சிம்பிள். இப்போ எடிட்டில் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேசிக் மோர் ஆப்ஷன் இருக்கும். நம்ம பேசிக்லேயே உங்களுக்கு நீங்கள் இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஒரு வீடியோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், 2 வீடியோ, அந்த மாதிரி ஆப்ஷன் மாற்றி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த ஆப்ஷனில் எதையாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நான் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிக்கிறது 2 வீடியோ இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். எண்ட் ஸ்க்ரீன் நம்மளோட இஷ்டம் தான். எந்த வீடியோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு பட்டன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆப்ஷன் 2 வீடியோஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அதில் ஒன்று வந்து பெஸ்ட் ஆஃப் வியூவர், இன்னொரு வந்து மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட். என்னென்னா நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி வியூவர் அதிகமாக பார்க்குறது. இந்த 2 வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா. பட் எனக்கு வேணாம், நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ நான் வந்து எந்த வீடியோ நம்மளுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணணும். ப்ளூ சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் வந்து சூஸ் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் போய் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், ப்ளூ கலரில் வந்துச்சு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் போய்ட்டு சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 வீடியோலேருந்து எனக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட இப்போ எந்த வீடியோக்கு நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் போடுறீங்களோ அந்த வீடியோவே நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற வீடியோவை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே சேவ் கொடுத்துடணும். ஃபைனலாக சேவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு போய் வந்து சேவ் ஆகும். இப்போ என்னோடய வீடியோவில் எப்படி போய் எண்ட் ஸ்க்ரீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதுதான் நான் எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்த வீடியோ பாருங்கள். நான் கொடுத்த 2 வீடியோ செலக்ட் பண்ண வீடியோவும் இதில் இருக்குது. இப்படி தான் எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.